தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்களும் இணைந்திருக்கார். திரு கார்த்திகேயன், இந்த ரோட் ஷோ அப்படின்றது முன்பு இருந்தாலும் அது ஒரு புது டேர்மில் அழைக்கப்படுது, அதுக்கு அதை கட்டமைப்பது கூட்டுவது அப்படின்ற பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். சமீபத்திய ரோட் ஷோக்கள் இதெல்லாம் பார்க்குறப்போ அரசியல் அரங்கத்தில் இதனுடைய தாக்கம் என்னன்னு பார்க்குறீங்க? பொதுவா இந்த ரோட் ஷோக்கள் வந்து ஒரு ஆஃப் லேட் அது ஒரு ட்ரெண்ட் ஆயிருது. ஒரு தலைவர்கள் வரும் பொழுது வழிநடுக வந்து மக்கள் வந்து அவர்கள் ஆரவாரம் செய்து அவர்களை வரவேற்கிறது அப்படின்றது, கட்சிகள் ஏற்பாடு செய்வது, தொண்டர்கள் சில நேரங்கள் அவர்களே திரண்டு வருகிறது. அதே போல இப்போ நீங்க முதலமைச்சர் போன்ற ஒரு ஹை ப்ரொஃபைல் லீடர், இப்போ இந்த சமகாலத்துல பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல மிகவும் செல்வாக்கான தலைவர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான். அப்ப அவரே ஒரு முதலமைச்சர் தங்கள் ஊருக்கு வரும்பொழுது இயல்பாகவே அவரை பார்ப்பதற்கு மக்கள் ஆர்வத்தோடு வரக்கூடியவர்களும் இருப்பார்கள். அப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு ரோட் ஷோல வந்து நிச்சயமாக மக்கள் அந்த அணிதிரள்ன்றது ஒன்று கட்சியே செய்யக்கூடியது, இன்னொன்னு வந்து மக்களும் அணிதிரள்றது, இது எல்லாமே இணைந்தே நடக்கும். ஏய் கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். ரெண்டாவது, இது ஒரு வெற்றிகரமான ஒரு ரோட் ஷோவாக பண்ணுவது என்பது மக்களை சந்திக்கிறது அப்படின்றது வந்து இப்போ நீங்க இன்று இருக்கக்கூடிய பெரிய விமர்சனமே பிரதான எதிர்கட்சியாக இல்ல திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இருக்கக்கூடிய எதிராக இருக்கக்கூடிய அணிகள் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனமே பாத்தீங்கன்னா, எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அதிகமாக மக்களை சந்திக்கவில்லை, இல்லை வந்து பெரும்பாலும் வந்து சேலத்திலே இருந்து விடுகிறார் அப்படின்றது. இல்ல இன்னொரு தலைவராக இருக்கக்கூடியவர் இன்னொரு கண்டென்டர் திரு விஜய் வந்து மக்களிடம் செல்ல மாட்டேன்றாரு, அவர் வந்து தன்னுடைய பனையூர் இல்லத்திற்கு அழைத்துதான் நிவாரணமே கொடுக்கிறார், அவர் மக்களை சந்திப்பதில்லை என்ற விமர்சனம் இருக்கு. அதற்கு மாறாக இவர் 2016 இருந்து நமக்கு நாமே பயணம் தொடங்கி ஒவ்வொரு தேர்தலும் சரி, தேர்தலுக்கு முன்பும் சரி, தொடர்ந்து இது போல ஒரு பயணங்கள் மேற்கொள்வது, மக்களை நேரில் சென்று சந்திப்பது என்பதை ஒரு திட்டமாக வைத்திருக்காரு. இந்த ரோட் ஷோ என்பது வந்து ஒன்றும் புதிது கிடையாது. 2016 திரு ஸ்டாலின் அவர்கள் நமக்கு நாமே திட்டத்தை அப்பவே ஆரம்பிச்சார். அந்த தேர்தலுக்கு 2019 தேர்தலுக்கும் சரி, பாராளுமன்றத்துக்கு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பல மாதங்களுக்கு முன்பே வந்து இது போன்ற பெரிய ஒரு நெடும்பயணத்தை மேற்கொண்டார். அப்ப இது எல்லாமே வந்து ஒரு அடுத்த கட்டமாக அந்த கட்சியை வலுப்படுத்துவதற்கு, இல்ல மக்கள் செல்வாக்கை பெருக்குவதற்கு அந்த தலைவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி. அதுல வந்து தொடர்ந்து கன்சிஸ்டன்டா இதை செய்யக்கூடிய ஒரு அதோட நீட்சியா தான் நம்ம பார்க்க முடியும். அது போல வந்து நாளை நடக்கக்கூடிய ஒரு பொதுக்குழு ஏற்கனவே வந்து இது சம்பந்தமாக வந்து அவர் எழுதிய கடிதத்தில், தொடர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கூட 2026 தேர்தலுக்கான அறைகோலாக வந்து அது இருக்கும் அப்படின்றத ஏற்கனவே பிரகடனப்படுத்திட்டார். அப்போ அதற்கான ஒரு டெம்போ பில்ட் பண்ணணும்னா இது போன்ற ஒரு ரோட் ஷோ மக்களை சந்திப்பது அது இன்னும் வந்து அதற்கான எதிர்பார்ப்பை கூட்டும். தேர்தல் ஆணையத்தின் சட்ட விதிகள் படி ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இது போன்ற பொதுக்குழு கூட்ட வேண்டும், குறைந்தபட்சம் 2 முறை கூட்ட வேண்டும் என்பது விதிகள் இருந்தாலும் கூட பொதுவாகவே வந்து இந்த போன்ற ஒரு பொதுக்குழுவில் கூடும் பொழுது ஒரு முக்கியமான முடிவுகள் வரும். அதுவும் வந்து அந்த அப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு கட்சிகளும், அதுவும் குறிப்பா முக்கியமான கட்சிகள் திமுக, அதிமுக இது போன்ற கட்சிகள் கூட்டக்கூடிய கூட்டங்கள்ல ஒரு எதிர்பார்ப்பு பெருகுது. ஒன்று, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல் அதிமுகவுக்கு, அப்ப அதற்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்குமா, இல்ல ஏதோ ஒரு தலைமை ஏதாவது வழிகாட்டுமா, இல்ல அவர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சசிகலா பத்தியோ ஓபிஎஸ் அவர்களை பத்தியோ என்ன வந்து மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்த போகிறார்னு ஒரு எதிர்பார்ப்பு அந்த பொதுக்குழு கூட்டும். திமுகவை பொறுத்தவரை இந்த சில மாற்றங்கள் வரப்போ இருக்கிறது, புதிய அணிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது, அது போல வந்து ஒரு மூத்த அமைச்சருக்கு வந்து ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, இது போன்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. அப்போ எதிரணியில வந்து ஒரு குழப்ப நிலை இருக்கு. என்னதான் அதிமுக பாஜக கூட்டணி உருவானாலும் கூட அங்க இன்னும் வந்து ஒரு முடிவு எட்டப்படவில்லை. விஜய் மீண்டும் எங்களிடம் வருவார் என்று நயினார் நாகேந்திரன் பேசுவதோ, இல்ல அதிமுக தலைவர்கள் வந்து அதை வந்து ஆமோதிக்கும் விதமாக பேசுவதோ, இந்த ஒரு சூழல்ல ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அதற்கு வந்து ஒரு ஆண்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு இப்பவே அச்சாரம் போடும் விதமாக ஒரு பெரிய ஒரு ஏற்பாடை அதுவும் மதுரையில் செய்ய போகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அப்ப அது எல்லாவற்றிற்கும் வந்து அதற்கான ஒரு பில்டப்பா தான் நம்ம இதை பார்க்க முடியும். இன்னொன்னு வந்து வரக்கூடிய இந்த கண்டென்டர்ஸா இருக்கக்கூடிய திரு விஜய் ஆகட்டும் சரி, இல்ல அதிமுகவா இருக்கட்டும், மதுரையை வந்து ஒரு தென்பகுதிகளில் பலவீனமா இருக்கு, அங்க இல்ல அங்கே வந்து செல்வாக்கை பெருக்கணும் என்று அவர்கள் அதிகமாக வந்து கவனம் செலுத்துகிறார்கள். அது கூட இன்னொரு காரணமாக இருக்கலாம். சென்னையில் வழக்கமாக அண்ணா அறிவாலயத்தில் நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தை 1977க்கு அப்புறம் 48 ஆண்டுகள் கழித்து இந்த முறை வந்து நாம் மதுரையில் நடத்துவோம். அந்த பலத்தை நம் ஏற்கனவே அந்த டங்ஷனில் வந்து திமுக பெற்ற வெற்றி அந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கு அந்த போராட்டத்துக்கு எதிராக தீர்மானம் போட்டது. அப்ப அந்த இருக்கக்கூடிய மொமெண்டத்தை வந்து பயன்படுத்தி கொண்டு மேலும் தனக்கு வந்து தன்னுடைய பலத்தை வந்து பெருக்கிக் கொள்வதற்காக ஒரு தென் மாவட்டத்தில் மதுரையில இருந்து நீங்க பொலிட்டிக்கல் கேபிட்டல்னு சொன்னாலும் கூட அங்க வந்து நீங்க ஒரு கூட்டம் போடுவது என்பது அந்த மித்த அண்டை மாநில மாவட்டங்களிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப தென் மாவட்டங்களில் இன்னும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பலத்தை பெருக்குவதற்கு அதிமுக பலவீனமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தன்னுடைய பலத்தை மேலும் விஸ்தரிப்பதற்காக வந்து திமுக ஒரு முயற்சி இருக்கு. அதே போல வந்து நாளைக்கே வந்து
தேர்தல் குறித்தான பிரகடனங்களை எல்லாம் வந்து வெளியிடுப்பதாக வந்து அது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்போ திமுக வந்து இது பெரிய அளவில் வந்து இந்த பொதுக்குழுவை ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்குழுவாக அங்க வந்து ஒரு 2026க்கான ஒரு ஸ்லோகனை வந்து வெளியிடுவதற்கான ஒரு இடமாக, ஸ்லோகன் இந்த சென்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அந்த ஒரு அறைகோலை விடுப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அதை பயன்படுத்துவாங்க. அதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த நம்ம ஒரு டாக் ஷோ, இந்த ரோட் ஷோவோ இல்ல இது அவர் வந்து மக்களை சந்திக்கிறதோ பொதுக்குழுவுக்கு முன்பு சந்திப்பது எல்லாமே அதுக்கான ஒரு பில்டப்பா தான் நம்ம பார்க்கணும். நன்றி திரு கார்த்திகேயன், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, இணைந்ததற்கு நன்றி. தொடர்ந்து முதலமைச்சர் வந்து வாகனத்தில் வந்தார், மக்களுடைய ஆரவாரத்தை பார்த்து அவரை நேரடியாக இறங்கி மக்களை சந்தித்து கைக்குலுக்கி செல்வதை நம்ம காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்க்கலாம். 19,000 கோயில்களுக்கு ஒரு கால பூசை திட்டத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் நிதி, ஆதிதிராவிட பகுதிகளில் உள்ள 10,000 கோயில்களுக்கு திருப்பணி, கோயிலில் சமத்துவ நிலவ அனைத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.